ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு என்னோட ஒய்ஃபுக்கு நான் அனுப்பின கிஃப்ட் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதாவது கொடுக்க போகிற கிஃப்ட், இன்னும் அனுப்பலை, கொடுக்க போகிற கிஃப்ட் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து எல்லா வீடியோலையும் என் ஒய்ஃப் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க, நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட கிஃப்ட் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் காட்ட போகிறேன், வரிசையாக ஒவ்வொன்றா நான் காட்டுறேன், பொறுத்திருந்து பாருங்க. லாஸ்ட்ல நான் காட்ட போற கிஃப்ட் தான் வந்து செம்மையான ஒரு கிஃப்ட். அப்புறம் இந்த ஷர்ட் வந்து என் பொண்டாட்டி இன்னைக்கு அனுப்புனது. வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்ல வந்து இதுவும் வந்தது, உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஷர்ட்டை தான் இப்போ நான் போட்டிருக்கேன். இந்த ஷர்ட் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையா இருக்கு. ஊதா கலர்ல ஒரு சின்ன சின்ன பூ போட்டது செம்மையா இருக்கு. லாஸ்ட் நான் காட்ட போற கிஃப்ட் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன கிஃப்ட்ல இருந்து நம்ம போகலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரோஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு குட்டி டெட்டி இருக்கு. திரும்ப குட்டி டெட்டி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ லவ் யூ, யூ கம்ப்ளீட் மீ அப்படின்ற மாதிரியான ஒரு ஹார்ட் சேஃபில் ஒரு கிராஃப்ட். இதை வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. லவ் மீ, ஹக் மீ, ஹோல்ட் மீ, கிஸ் மீ அப்படின்ற மாதிரியான ஒரு கிராஃப்ட். ஸோ இதை அப்படியே மடிச்சு யூ கம்ப்ளீட் மீ அப்படின்ற மாதிரி ஒரு கிராஃப்ட். அதுக்கப்புறம் ஒரு நம்ம ஃபோட்டோ வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேமு. ஓகேவா? அது வந்து அதிலே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பில்லோ. அதுக்கப்புறம் ஒரு பில்லோ கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி மிட்டாய் வந்து அவளுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து கிண்டர் ஜாய், இதுவும் அவளுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவளை பார்க்கும்போது இன்னும் சில சாக்லேட், கொஞ்சம் பெரிய சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பேன். அது இப்போவே நான் வாங்கி வைக்கல, பட் அவளை பார்க்கும்போது நான் வாங்கிட்டு போவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு. இந்த கார்டு வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா அவள் பார்த்துருவா. ஸோ வந்து அவள் டேரெக்டாக வந்து இதை பார்க்கட்டும், இந்த கார்டை பார்க்கட்டும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கார்டை நான் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. இது ஒரு கார்டு, என் ஒய்ஃபை வந்து வெக்கப்பட வைக்கிறதுக்காக ஒரு கார்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரீ, டார்க் கலரில் ஒரு சாரீ, பட்டர்ஃப்ளை பூ போட்ட மாதிரியான பார்டரில் வந்து பட்டர்ஃப்ளை பூ போட்ட மாதிரியான ஒரு சாரீ. அவருக்கு கருப்பு கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவருக்கு கொஞ்சம் ஓவர் கலர் அப்படின்றதுனால கருப்பு கலர் போட்டால் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ பிளாக் கலரில் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதுவும் அவளுக்காக தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ். இது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத. இந்த பேங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபோட்டோவில் காட்டுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நான் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கணும், ஏன்னா அப்போ தான் இது உடையாமல் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? ஸோ வந்து நான் ஓப்பன் பண்ண மாட்டேன், இப்படியே வச்சு பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த பேங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபோட்டோவில் காட்டுறேன். பேங்கிள்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பட் கவர் வந்து நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். பார்த்தீங்களா? லோட்டஸ். இது வந்து ராணி பிங்க் கலர். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது விலையுள்ள பொருள், விலையுள்ள ஒரு கிஃப்ட். ஆனால் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட். ஓகேவா? இதுதான் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட். சின்ன சின்ன கிஃப்ட்லேருந்து மேலே வந்து இப்போ லாஸ்ட் ஒரு பெரிய கிஃப்ட் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அது என்ன விலை மதிக்க முடியாத கிஃப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான். என்னடா அது விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட்னு சொன்னேன், வெறும் பேப்பரை காட்டுற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஏன் விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, நானே வந்து நைட் ஃபுல்லாக உட்காந்து யோசித்து எழுதின ஒரு கவிதை. சின்ன கவிதை கிடையாது, பெரிய கவிதை. 2 பக்கம் வரும், 1.5 பக்கம் வரும். நைட்டில் உட்காந்து யோசித்து எழுதின ஒரு கவிதை. இந்த கவிதையை அவளுக்காக நான் வந்து டெடிகேட் பண்ணேன். அதை கரெக்டாக 12 மணிக்கு வந்து அவளுக்கு அனுப்பிட்டேன். வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து அவளுக்கு அனுப்பிட்டேன். அந்த வீடியோவை வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கரெக்டாக 12 மணிக்கு நான் வீடியோவில் வந்து அந்த கவிதையை படித்து அவளுக்கு அனுப்பி விட்டுட்டேன். கரெக்டாக 12 மணிக்கு. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள். போய் பொண்டாட்டி, இந்தா உனக்காக நான் எழுதின கவிதை.
இப்போ நான் படித்து காட்ட போகிறேன். அவள் என் அவள், அன்புக்கு ஏங்கிய பெண்தான் அவள், உன் பண்புக்கு ஈடினை யாரும் இலர், இன்பனுக்கு பிறந்த மலர்தான் அவள், எந்த ஒருவனுக்கும் இல்லை இவள் போல் ஒருவள், என் வாழ்வில் கிடைத்த பொக்கிசமே, என் வாழ்நாள் முழுதும் உன் வசமே, உன்னை நினைத்தால் முகத்தில் நவரசமே, உன்னை நுகர்ந்தால் மணக்கும் மலர் வாசமே, உன்னை எவ்வளவு பிடித்தது தெரியவில்லை, மனதில் எப்படி புதைந்தாய் புரியவில்லை, உன்னை தோண்டி எடுக்க முடியவில்லை, அப்படி எடுத்து விட்டால் நானே இல்லை, என்றும் என்னவள் நீதானடி, என்னை தேடி வந்ததும் சரிதானடி, என் இதயத்தை பிடித்து பறித்தாயடி, இன்று நீ இல்லையே நான் இல்லை நிலைதானடி, என் வாழ்வில் ஒளி வீசும் தேவதையாய், என் மன துணிவை விதைத்த வீர மங்கையாய், என் மனதில் குலுங்கும் பூங்குலையாய், என்றும் உன் கரம் பிடிப்பேன் என் துணையாய், நீ வந்ததால் அடைந்தேன் பிரதிபலன், உன்னுடன் வாழ்வதே என் பிறவி பயன், நீ இருக்கும் வரைதான் நான் இருப்பேன், உயிர் துறந்தால் துணையாய் நான் வருவேன், உயிரே கடவுளுக்கு நீ பொக்கிஷம் இல்லை என்றாலும் கடவுள் கொடுத்த பொக்கிஷமாக நீ இருப்பாய் எனக்கு, இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். Wish you happy Valentine's Day, my dear பொண்டாட்டி. ஓகே, பார்த்து முடிச்சிட்டிங்களா? ஓகே, இதுதான் வந்து விலை மதிக்க முடியாத அந்த ஒரு கிஃப்ட், அவளுக்காக நான் எழுதின ஒரு கிஃப்ட். நம்ம வந்து என்னதான் வந்து விலை மதிப்புள்ள பணம் கொடுத்து வாங்குகிற கிஃப்டாக இருந்தாலுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைமை செலவு பண்ணி நம்ம பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஸோ பணம் செலவு பண்ணி வாங்குகிற கிஃப்ட்டை விட டைம் செலவு பண்ணி வாங்குகிற கிஃப்ட்டுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி எப்போதுமே. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு தான் வந்து இந்த இது நான் ரெடி பண்ணேன், இந்த கவிதையை நான் எழுதினேன். ஸோ இந்த கவிதையை பார்த்துட்டு ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டா. நைட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அவளுக்கு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. ஸோ உங்களுக்கும் இந்த கவிதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவளுக்காகவே எழுதுனது, அவளை பற்றி எழுதுனது, எங்களை பற்றி எழுதின ஒரு கவிதை. லவ் யூ ஸோ மச் படாடி. நான் வாங்கி வச்சுருக்க கிஃப்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் காட்டிட்டேன். வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் மேட்ரு. பட் வேலண்டைன்ஸ் டேக்கு என்னால் கொடுக்க முடியல அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ மூலமாக உனக்கு நான் கொடுக்குறேன். ஸோ உனக்காக தான் இது. அவருக்கு பெரிய பெரிய கிஃப்ட்லாம் தேவையில்லை, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலே போதும். பட் என்னோட மன திருப்திக்காக நான் வந்து சில கிஃப்ட் வந்து வாங்கி வச்சேன். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கண்டிப்பாக சாக்லேட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து மிகப்பெரிய கிஃப்ட் சாக்லேட் தாண்டா, என்னடா லவ் லெட்ரு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாள். ஜஸ்ட் ஃபார் ஃபன், அப்படிலாம் சொல்ல மாட்டான். ஓகே, இந்த கிஃப்ட் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் இன்பா. பை பை, see you.